வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே விசேஷமான இடத்துக்கு போக போறோம். ஒரு கோவில். அங்க ஒரு வாசனை இருக்கு. அது என்னைக்குமே மங்குறதே இல்லையா. அது மட்டுமில்ல, ஒரு சாபத்தால தன்னோட ஒளியையே இழந்த ஒரு தேவன் அங்கதான் மறுபடியும் தன்னோட பிரகாசத்தையே திரும்ப பெற்றார். வாங்க, அந்த அதிசயமான திருஇந்தலூரோட கதை என்னன்னு விரிவா பாப்போம். சந்திரனுக்கும் மங்காத ஒரு வாசனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? கேட்கறதுக்கே ரொம்ப கவிதையா இருக்கு இல்லையா? ஆனா இந்த ஒரு கேள்விதான் திரிந்தலூர் கோவிலோட ஆழமான புராண கதைக்குள்ள நம்மள கூட்டிட்டு போக போற ஒரு சாவி. அந்த கேள்விக்கான முதல் க்ளூ எங்க இருக்கு தெரியுமா? அந்த கோவிலோட பேர்லயே தான். பரிமள ரங்கநாதர், அதாவது தெய்வீக நறுமணம் கொண்ட இறைவன். முதல்ல அந்த வாசனைக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க இருக்கிற மூலவர், அதாவது பரிமள ரங்கநாதர் சுவாமிக்கு சந்தன சாத்துவாங்க இல்லையா? ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த சந்தனத்தோட வாசனை நாட்கள் ஆனாலும் சரி, வாரங்கள் ஆனாலும் சரி, கொஞ்சம் கூட குறையவே குறையாதான். இது ஏதோ நாம சொல்ற கதை இல்லங்க. இன்னைக்கும் பக்தர்கள் நேரடியா அனுபவிக்கிற ஒரு அற்புதம். இந்த மங்காத நறுமணம்தான் இந்த கோவிலோட முதல் பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஒரு பக்கம் தெய்வீகமான நறுமணம், இன்னொரு பக்கம் ஒரு சாபம். இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? அந்த தொடர்பு புரிஞ்சுக்க நாம சந்திர பகவானோட கதைக்குள்ள போகணும். ஒரு காலத்துல அவரோட வாழ்க்கைய இருள் சூழ்ந்த ஒரு சோகமான கதை அது. கதையோட தொடக்கமே ஒரு பெரிய சரிவுதாங்க. இரவு நேரத்தோட அழகுக்கும் குளிர்ச்சிக்கும் காரணமான சந்திர பகவான் ஒரு கொடூரமான சாபத்தால தன்னோட ஒளியே மொத்தமா இழந்துட்டாரு. வானமே இருண்டு போச்சு, அவரோட பிரகாசமெல்லாம் மங்கி போச்சு. இங்கிருந்துதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. இழந்த அந்த ஒளிய எப்படியாவது திரும்ப பெற்றிடணும்னு சந்திர பகவான் ஒரு நீண்ட ரொம்பவே கடினமான ஒரு பயணத்தை ஆரம்பிச்சார். அந்த பயணம்தான் ஒரு சின்ன நம்பிக்கை ஒளிய தேடி அவரை இந்த திருஎண்டலூர் பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு. இந்த இடத்துலதான் சந்திரனோட மொத்த நம்பிக்கையும் குவிஞ்சது. அவர் மகாவிஷ்ணுவ மனசுல நினைச்சு தன்னோட முழு கவனத்தையும் ஒருமுகப்படுத்தி ரொம்ப கடுமையான தவத்துல இறங்கினார். அவரோட ஒரே ஒரு பிரார்த்தனை, சாப விமோச்சனம் கிடைக்கணும், அவ்வளவுதான். சந்திரனோட அந்த உண்மையான பக்திக்கு மனம் இறங்கின பெருமாள் அவர் முன்னாடி தோன்றினார். அந்த தெய்வீக தரிசனம் கிடைச்ச அடுத்த கணமே சந்திரனை பிடிச்சிருந்த சாபம் விலகிடுச்சு. இருள் மொத்தமா நீங்கி ஒளி மறுபடியும் பிறந்துச்சு. சந்திரன் தன்னோட சாபம் நீங்க பெற்ற இந்த தலம், சமஸ்கிருதத்துல சந்திரனுக்கு இந்துன்னு ஒரு பேர் இருக்கு. அதுல இருந்துதான் திரு இந்து ஊர் அப்படின்னு பேர் வந்து அதுவே திரு இந்துள்ளூர் ஆச்சு. அதாவது சந்திரனுக்கான புனிதமான ஊர்னு அர்த்தம். ஆக இந்த கோவிலோட பேரே அந்த புராணத்துக்கு ஒரு வாழும் சாட்சியா நிக்குது. சரி, இப்போ அந்த கதையோட நினைவா உருவான கோவிலுக்குள்ள போகலாம் வாங்க. அங்க இருக்கிற தெய்வங்கள், முக்கியமான இடங்கள்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கிருக்கிற இறைவன் பரிமள ரங்கநாதர், அந்த மங்காத நறுமணத்தோட அதிபதி. அவருக்கு பக்கபலமா அன்னை பரிமள ரங்கநாயகி அருள் பாலிக்கிறாங்க. கோவிலோட கோபுரம் வேத சக்கர விமானம் அப்படின்னும், சந்திர பகவான் குளிச்சு தன்னோட சாபத்தை போக்கிக்கிட்ட அந்த தீர்த்த குளம் இந்திர புஷ்கரணி இன்னும் அழுக்கப்படுது. பாருங்க, ஒவ்வொரு பேர்லயும் ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க இருக்கிற இறைவன் ஆதிசேஷன் மேல சாய்ஞ்சபடி இருக்கிற ஒரு அழகான கோலத்துல காட்சி தர்றார். இதுக்கு புஜங்க சயனம்னு பேர். அது மட்டும் இல்லாம வைஷ்ணவத்துல ரொம்ப பெரிய மகானான திருமங்கையாழ்வார் தன்னோட பாசுரங்களால இந்த தலத்தை பாடி மங்களாசாசனம் செஞ்சிருக்கார். அதனாலதான் இது 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. ஓகே, எவ்வளவு பழமையான இந்த கதைக்கும் இன்னைக்கு நமக்கும் என்ன தொடர்பு? ஏன் இன்னைக்கும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமா இந்த கோவிலுக்கு வராங்க? அந்த நம்பிக்கையோட ஆணிவேர் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் பாருங்க, அந்த புராண கதைக்கும் நம்மளோட இன்றைய வாழ்க்கைக்கும் ஒரு கனெக்ஷன் வருது. அன்னைக்கு சந்திர பகவான் சாபத்தால தன்னோட ஒளியை இழந்தார். சரி, இன்னைக்கு என்ன நடக்குது? ஜாதகத்துல சந்திரதோஷம் இருக்கு, அதனால வாழ்க்கையில ஒரு பிரகாசமே இல்ல, ஒரு மந்தமாவே இருக்குன்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாரும் இங்கதான் வராங்க. சந்திரனுக்கு எப்படி ஒளி கிடைச்சதோ அதே மாதிரி நமக்கும் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைக்கணும்னு ஒரு ஆழமான நம்பிக்கையோட இங்க வந்து வேண்டிக்கிறாங்க. மொத்தத்துல திருந்தலூர் நமக்கு சொல்ற மெசேஜ் இதுதான். எவ்ளோ பெரிய இருள் நம்மள சூழ்ந்தாலும் சரி, உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் மட்டும் இருந்தா போதும். கடவுளோட கருணை நம்ம வாழ்க்கையில மறுபடியும் நல்ல நறுமணத்தையும் பிரகாசமான ஒளியையும் நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ நாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போமா, நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை குறைக்கிற சாபங்கள், அதாவது சவால்கள், தடைகள்னு என்னென்ன இருக்கு? சந்திரனை போல நாமளும் அதையெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு எந்த வழிகாட்டு மொழியை நோக்கி போகலாம்? யோசிச்சு பாருங்க.